நிறைய கிசுகிசுகள் வந்து த்ரிஷா மேம் மேல தான் அதிகமா வந்திருக்கும். த்ரிஷா மேம் கல்யாணம் ஆக போகுதுன்றாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னுவாங்க, இந்த நடிகர் கூட எப்படின்னு. குறிப்பா அவர் பேர் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய தந்தை வந்து ஈசிஆர் ரோட அவர் தான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினவர். அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா பார்த்துங்க. ஈசிஆர் ரோட அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டவர். அவரோட ஏறக்குறைய வந்து நிச்சயதார்த்தமே முடிஞ்சிச்சு, எல்லா மீடியாக்களும் வந்துடுச்சு. அடுத்த ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் மாப்பிள்ளை இவர் கிடையாது, இவர் மகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. அவங்க அம்மா ஓப்பனாகவே வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அமிச்சாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸாக அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சொன்னது என்னென்னா, இது மாதிரி வந்து அவர் வந்து சரியாக எங்கள் ஃபேமிலி கூட மிங்கிள் ஆக மாட்டார் அப்படின்னு நாங்கள் கணிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல விதமான கிசு வந்தது. அந்த நபருடைய பர்சனல் இதுவெல்லாம் வச்சு டச் பண்ணி, அப்புறம் த்ரிஷாவுடைய பர்சனல் இதுவெல்லாம் பேசி இப்படி வந்தது. அதை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா கிசுகிசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போது பெரிய அளவில் பேசப்பட்ட விவகாரம் அது. அதன் பிறகு திருமணன்ற பேச்சே வந்து த்ரிஷா தரப்பில் இல்லை.